ஹலோ, அளக்க முடியுமா? ஆழத்தை, சமுத்திரத்தை, ஊற்றுக்களை கவனிங்க. அளக்கப்பட முடியாத ஒன்றையே அளந்து வைத்திருக்கிறவர் கர்த்தர். வேதம் சொல்கிறது அதற்கு முன்னே இதெல்லாம் உண்டாக்கப்படும் முன்னமே அவர் இருக்கிறார். ஹலோ, பல நேரங்கள் நம்ம இப்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் பாடு நமக்கு புரியலையா? என் கஷ்டம் நமக்கு புரியலையா? என் வேதனை நமக்கு புரியலையா? என் கண் நமக்கு புரியல. அவர் சொல்றாரு, நான் இங்கே இருக்கிறேன். உன்னை உருவாக்கும் முன்னே, நீ வசிக்கிறது பூமி உருவாக்கும் முன்னமே, சமுத்திரம் உருவாகும் முன்னமே, இந்த மலைகளும் ஊற்றுக்களும் உருவாகும் முன்னமே நான் இருக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அப்படிப்பட்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை 32ஆம் வசனம். 32. ஆதலால் பிள்ளைகளே, போதும், ஆதலால் பிள்ளைகளே. 27 கூட 27 கூட 27. வானங்களை வட்டனை இங்கிருந்தேன், சமுத்திரத்தை வட்டனைக்கு நான் அங்கிருந்தேன். கவனிங்க, அதில் சொல்லுங்க உயரம். 28 உயரம், மேகம், சமுத்திரம், ஊற்றுக்கள், இதெல்லாம் ஒரு வார்த்தை போட்டிருக்குது, நான் நிலைப்படுத்தினேன். 29 நான் நான் அதை, ஹலோ, அதெல்லாம் நிலைப்படுத்துறவங்க வாழ்க்கை நிலைப்படுத்த மாட்டாரா? ஆமென். யோசித்து பாருங்களேன். சமுத்திரம் நிலைப்படுத்தப்படாவிட்டாலேங்க ஒரு சமுத்திரம் இப்போ நம்ம வீட்டுக்கு வரும். கரை வரைக்கும் தான் அது வருது. அது கரை வரைக்கும் வர நிலைப்படுத்தினவர் ஆண்டவர். ஏன்னா முதல்ல எங்கே தான் வரும்? நம்ம ஏரியாவுக்கு தான் வரும். அது புரியல? எங்கே தான் வரும்? நம்ம ஏரியாவுக்கு தான் வரும். ரொம்ப பக்கமே இருக்குது. அப்போ கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் வர தண்ணி சமுத்திரம் ஏன் உள்ளே வரல? ராயபுரத்துக்கு வரல, பீச் ரோட்டுக்கு வரல, ஆர்பாருக்குள்ளே வரலையே. இது பற்றி தான் வருது. இது அதாவது விசித்திரமான ஒரு ஞானம். அது வரைக்கும் வருது, வந்து திரும்பி போயிடுது. யோசித்து பாருங்க. அப்படியானால் அது இயற்கையோ விஞ்ஞானமோ அது பிசிக்ஸோ அல்ல, அது ஆண்டவர். அதில் வார்த்தை போடுறது, எல்லையை கட்டளையிட்டிருக்கிறார் தன் கரையை விட்டு மீறாதபடி. அழகான வார்த்தை இல்லை? கரையை விட்டு. யோசித்து பார்த்தீங்களா? அது வரைக்கும் வர தண்ணி எங்கே வரலாம்? அண்ணா சமாதிக்கு வரலாம், எம்ஜிஆர் சமாதிக்கு வரலாம். ஆனால் சொல்லுங்க, கரையை விட்டு உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் தேவன் எதை கட்டளையிட்டிருக்கிறோ கட்டி செய்வார். வரும், ஆனால் கட்டளையிடுவார். அதில் ஒரு அழகான